நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? கூகுள் மேப்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். கூகுள் மேப்ஸில் உள்ள ஒரு முக்கியமான ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூகுள் மேப்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸில் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லொக்கேஷனை சர்ச் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஆஃப்லைனில் நம்ம வியூ பண்ண முடியும். அதே நேரத்தில் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனை எப்படி நம்ம SD கார்டில் சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலியமாக கூகுள் மேப்ஸில் உள்ள 2 முக்கியமான ஃபியூச்சரை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸில் உள்ள என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லொக்கேஷனை துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கூகுள் மேப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நீங்கள் டிரைவிங் மோடில் இருக்கும்போது இந்த கூகுள் மேப்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக உங்களோட லொக்கேஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த கூகுள் மேப்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக கூகுள் மேப்ஸில் முதல்ல பார்க்க போகிற ஃபீச்சர் ஒரு லொக்கேஷனை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைனில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஃபீச்சரை வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ்க்குள்ளே போங்க. கூகுள் மேப்ஸில் போய்ட்டு கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான லொக்கேஷனை மேலே சர்ச் ஹியர் இருக்கும், அதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எனக்கு பிடிச்சமான லொக்கேஷனை சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மேப் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் லொக்கேஷனை நான் டேப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அபுதாபி. இந்த லொக்கேஷனை டேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். மறுபடியும் அந்த லொக்கேஷன் ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது முழுமையாக நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கவனிக்கலாம், டாப் ரைட்டில் உங்களுக்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்கலாம், டவுன்லோட் ஆஃப்லைன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம டேப் பண்ண போகிறோம். டேப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் செலக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ், அதுக்கப்புறம் டவுன்லோட். அதாவது டவுன்லோட் வில் யூஸ் அப் டு 20 MB ஆஃப் யுவர் டிவைஸஸ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அ மேப் ஆஃப் திஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சர்ச் பண்ண லொக்கேஷன் இங்கே உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்த நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் டவுன்லோடுங்கிற கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஓவர் மொபைல் நெட்வொர்க் டு அவாய்ட் டேட்டா சார்ஜஸ், டவுன்லோட் ஓவர் வைஃபை நெட்வொர்க். அதாவது இந்த மேப்பை 2 வழிகளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று உங்கள் மொபைலோட டேட்டா மூலியமாக டவுன்லோட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் இன்டர்நெட், அதாவது வைஃபை மூலியமாக கூட டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலியமாக உங்களுடைய கூகுள் மேப்ஸில் உள்ள லொக்கேஷனை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் சேகரித்து வச்சுக்க முடியும். எங்கே உங்களுக்கு இன்டர்நெட் வசதி இல்லையோ அங்கே இந்த ஆஃப்லைன் கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர், அதுவும் கூகுள் மேப்ஸில், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனை எப்படி நம்மளோட SD கார்டில் சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த ஃபீச்சரை நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய வீடியோவில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ண கூகுள் மேப்ஸை எப்படி SD கார்டில் சேவ் பண்ணி வைக்கிறது. வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ்குள்ளே போங்க. மேப்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கு பேர் ஹேம்பர்கர் ஐகான், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் வீல் இருக்கும், கியர் ஐக்கான் சொல்லுவாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் ப்ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கவனிக்கலாம், ஸ்டோரேஜ் ப்ரெஃபரன்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய மேப்ஸை டிவைஸில் நான் ஸ்டோர் பண்ண மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ SD கார்டில் நம்ம செட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த டவுன்லோட் மேப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை டேரெக்டாக SD கார்டிலே உங்களுக்கு சேவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா உங்கள் SD கார்டில் உங்கள் கூகுள் மேப்ஸை ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இது ஒரு அருமையான ஃபியூச்சர். 2 ஃபியூச்சர், அருமையான ஃபியூச்சர். நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பர்களே, கூகுள் மேப்ஸில் உள்ள 2 ஃபியூச்சர், அது என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறத முன்னாடி நான் தெரியப்படுத்திட்டேன். இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, உங்கள் லொக்கேஷனை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் அந்த டவுன்லோட் பண்ண லொக்கேஷனை எப்படி SD கார்டில் சேவ் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.